இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்காலை வச்சு பாயா பண்ண போகிறோம். ஆப்பம் இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம பார்த்துடலாம். ஒரு ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேன். கடையிலேயே சுட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த கருப்பெல்லாம் நம்ம தேய்ச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 வெங்காயம் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூனு மஞ்சாத்தூள், 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 1 டீஸ்பூனு கசகசா, உப்பு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே கசகசா சோம்பு 2 சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு குக்கரை எடுத்துக்கலாம். ஒரு சூடாயிடுச்சு. 50 கிராம் எண்ணெய் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இப்போ மஞ்சாத்தூள் பச்சை மிளகா 2மே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுலாம். வெங்காயம் வதங்கிச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் பொறுத்து தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் 2 சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஆட்டுக்காலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். நல்லா ஒரு லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிறு தீயிலே ஒரு 10 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிறு தீயிலே 10 விசில் வர வரைக்கும் ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம்.
திறந்தாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பால் சூப்பராக வெந்து போயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கெசகசா, சோம்பு இது எல்லாத்தையும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டி வலி, முதுகு வலி இருக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது.